ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ராப்பர் வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன் கிரேவி. இதில் ஒன்லி ஸ்பைசஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து 1 kgக்கு நான் அளவு சொல்கிறேன். சிக்கன் 1/2 kg, மட்டன் 1/2 kg. நீங்கள் சிக்கன் 1 kgக்கும் இதுவே செய்யலாம், மட்டன் 1 kgக்கு இதுவே செய்யலாம். டோட்டலாக 1 kgக்கு வந்து 1/2 kgக்கு ஜாஸ்தியாக 3/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக அந்த இடைப்பட்ட இதில் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக. காரத்துக்கு நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கொத்து அதுவும் போட்டுக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது வந்து சின்ன வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இது வந்து கரெக்டாக இவ்வளோ கிராம் தான் எக்ஸாக்டாலாம் கிடையாது. இது ஒரு நம்மளா கண்ணில் பார்த்து செய்கிற அளவு, எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நான் கிராம் கணக்கெல்லாம் வச்சு சொல்லலை. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் இது கூட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு கொரியாண்டர், கொத்தமல்லி அந்த விதை தான் போடுவேன். சில பேர் மல்லித்தூளும் போடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு கொரியாண்டர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா 2 ஒத்தக்காயின்னு சொல்லுவாங்க, 2 ஒத்தக்காய் அளவுக்கு கொத்தமல்லினா 1 ஒத்தக்காய்க்கு சீரகம், 2 மடங்கு கொத்தமல்லினா 1 மடங்கு சீரகம். எல்லாத்துக்குமே அது இந்த மாதிரி கிரேவி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் போடுவாங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த வெங்காயமெல்லாம் வணக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ, தேங்காய் எண்ணெய், ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.25 ஸ்பூனு பெப்பரு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூனு சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூனு கசகசா, அதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறது தான். இது வந்து சிக்கனுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 ஃப்ளேவருக்கு. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது கூட பெரிய ஸ்பூன், இது வந்து 1/2 kg சிக்கனுக்கு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இது 1/2 kg சிக்கன், 1/2 kg மட்டன். நான் அந்த அளவு சொல்கிறேன். அந்த பேஸ்ட் அரைச்சது வந்து இதுக்கு பாதியும் அதுக்கு பாதியும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக இந்த 1 கிலோக்கே போட்டுக்கலாம். அதுக்கு வந்து மீடியம் சைஸ் சிக்கனுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைல், ப்ராப்பராக வில்லேஜில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நான் மிக்சியில் அரைக்கிறேன், ஆனால் அவங்க வந்து ஆட்டுக்கல் தான் ஆட்டுவாங்க, நல்லாயிருக்கும். இது கூட ஒரே 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, அது நீங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் மசாலாவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். நான் கடையில் வாங்கினது தான் போட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா அந்த மசாலாவில் பரட்டி விட்டுறணும். சிக்கனும் அது கூட உப்பும் போட்டு நல்லா மசாலாவில் பரட்டி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க, உப்பும் போட்டு பரட்டி விட்டுருங்க. சிக்கனுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா அந்த மசாலாஸ் கூட அந்த சிக்கன் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு பரட்டி விட்டுறணும். இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதில். அப்புறம் வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இங்கே ஹைதராபாத் ரிலேட்டடாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஏதாவது பிளேசஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள். அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போய்
வீடியோ எடுத்து போடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக கொடுக்குறேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உப்பு போட்டு பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான், மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அடுத்த சைடு வந்து மட்டன் தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நார்மல் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து முழுசான சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணாமல் போட்டுட்டு அது கூட 2 பச்சை மிளகாயும் போட்டிங்கன்னா, எனக்கு இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க. அது கூட மட்டன் மசாலா 1 ஸ்பூன். இதில் மசாலாங்கிறதே வந்து சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மட்டன் மசாலாவுக்கு இதுதான் பேக்கெட் மசாலாவே இந்த 2 மட்டும்தான். இது 1/2 கேஜிக்கு 1 ஸ்பூன், 1 கேஜினா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இது எண்ணெயில் ஃப்ரை ஆகிற மாதிரி போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதில் பாதி பேஸ்ட் எடுத்து நான் மட்டன் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஊற்றி அதை நல்லா சுண்ட வர வரைக்கும் பரட்டி விட்டுறணும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த கிரேவி. இது ஊற்றும் போதே இந்த கிரேவியை நம்ம மிக்சியில் அரைச்சி ஓப்பன் பண்ணும்போதே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஊரில் இந்த கிரேவியை மட்டும் வச்சு சுடு சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடுவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த கிரேவி வந்து சிக்கன் கூட நான் ஊற்றிட்டேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துல. இந்த கிரேவி இது கூட அந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் ஊற்றினேன் சிக்கனுக்கு. அதுலேயே ஃபுல்லாக சிக்கன், இந்த மசாலாலேயே ஃபுல்லாக சிக்கன் வேகும்போது நல்லா இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த மிக்ஸி கழுவி வர தண்ணி இது மட்டும்தான் ஊற்றினேன், நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. மட்டன், இது வந்து மட்டனுக்கு அந்த கிரேவி நல்லா ஃப்ரை ஆயிருச்சா, இதுக்கப்புறம் இது கூட நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். மட்டன் நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான். இது அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையே நம்ம ஊற்றும்போது அந்த மட்டன் ஃப்ளேவர் நல்லா வரும். இல்லைன்னா ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் என்னடா இது கிரேவி ஒரே கிரேவியாக இருக்குது, டேஸ்ட்டு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்காதீங்க. இந்த மட்டன் இந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டும் வேறு மாதிரி தான் இருக்கும், மட்டன் கிரேவி டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதில் மட்டனுக்கெல்லாம் தேவையான உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். உப்பு நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவுமே சேர்க்கல. நீங்கள் இந்த டைம் உப்பு பார்த்து பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரே கலர் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரு கிரேவி 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு சிக்கன் மட்டனு. நல்லா அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு, தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி செமி கிரேவி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி 2 செப்பரேட் கிரேவி. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.